ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு போன் பண்ணி சொல்றாரு புரோக்கரு, இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க திடுதிப்புன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னவும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. நான் பொண்ணு வீட்டுக்காரங்கள இன்னைக்கு கூட்டிட்டு வர்றது கன்ஃபார்ம். அதனால வீட்டில் உள்ளவங்கள எப்படியாவது சமாளித்து அவங்கள ஒத்துக்கிற வை அப்படின்ட்டு புரோக்கர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சிடறாரு. இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா வீட்டில் யார்கிட்டையுமே இதை பற்றி பேசலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு வந்தால் இவங்கெல்லாம் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அப்புறம் யோசிக்க அவருக்கு ஒன்றுமே எப்படி சொல்கிறதுனே தெரியலை. சரி, இதை மறைச்சிருவோம், புரோக்கர்கிட்ட வேணா வீட்டுக்கு வந்ததும் பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்ததும் நம்ம சொல்லிடுவோம், செகண்ட் மேரேஜ்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சுருவோம். கடைசி வரையும் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாரு சேரன். அப்போ நடேசன்ட்ட சொல்கிறாரு, அப்பா அந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரவங்களை கூட்டிகிட்டு புரோக்கர் வர்றாராம் அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இதை முன்னாடியே சொல்லலை, புரோக்கரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா அடுத்த வாரமே வரதா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அதனால தான் அவர் சொல்லலை போல், திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க இன்றைக்கே வரணும், நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம், அதனால இப்போதாப்பா புரோக்கர் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லவும், சரிடா இப்போ எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களே அப்படின்னும், இல்லைப்பா அவங்க 5 மணிக்கு மேலே தான் வருவாங்க, இப்போ ஃபோன் பண்ணி நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக நல்லபடியாக அந்த பொண்ணாவது முடியட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது செகண்ட் மேரேஜ்னு நடேசனுக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்துடுறாங்க. இவரும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் பொண்ணு வீட்டுக்காரவங்களும் உள்ளே வர எல்லாரையும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க. சேரன் எப்படியாவது புரோக்கர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த மறைக்க சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கையிலே அந்த பொண்ணு யதார்த்தமாக எல்லா விவரமும் உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க, நடேசனை பார்த்தா அந்த பொண்ணு கேட்குறாங்க, அப்போ ஏற்கனவே என் பையனை பார்த்து பேசுனியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம், ஏன் எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லலையா, சொல்லப்போனால் எனக்கு இந்த மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நடேசன் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிற, செகண்ட் மேரேஜா அப்படின்னு சொல்லவும், புரோக்கரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னவும், ஆமாம் இது எல்லாமே சேரன் எடுத்த முடிவு தான், இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நான் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், உன்னையை நான் குத்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, தயவு செய்து இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேணாம், ஏன்னா என் பையனுக்கு செகண்ட் மேரேஜெல்லாம் ஒத்தே வராது, எங்களை கேட்காம உங்களை வர சொல்லிட்டேன், அதுக்காக உங்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலாவும் சேர்ந்து பேசி அவங்களுக்கு பெரிய கும்பிடா போட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டுட்டு சேரனை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுமா வாங்குறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. எப்படின்னு உனக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு, அதுவும் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டா வானதியை நினச்சி தாண்டா நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அதுக்காக வானதியை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக உன் லைஃப்பை வீணாக்க பார்த்திய அப்படின்னு சொல்லிட்டு, சரினே இந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி 3 பேருமே, தம்பியை 3 பேரும், இனிமே உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. சரிண்ணே விடுனே, இனிமே இந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சோழன் நினைக்கிறாரு, செகண்ட் மேரேஜ்னுமே வீட்டில் எல்லாருமே அதை வேணாமல் தடுக்கிறாங்க, அப்படின்னா நிலா நாளைக்கு நிலாவுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நம்ம ஏதாவது ரொம்ப நெருக்கமாக நிற்கிற மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக நிலாவுக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் அவங்க வாயிலேருந்து உண்மையிலேயே உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், அவங்க வாயினாலே சொல்லணும், அந்த அளவுக்கு வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதோடு இருக்க முடியாமல் பல்லவன்ட்ட சொல்கிறாரு, டே அந்த பொண்ணை நேற்று பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன்டா, அந்த பொண்ணு நாளைக்கு உங்களை இதே இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுச்சுடா, மனசு விட்டு பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னுச்சுடா, அதனால நாளைக்கு அந்த பொண்ணை நான் நேரத்திலே போய் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டுக்கிட்டே இருந்த நிலாவுக்கு கோவம் தலைக்கேறுது. எப்படியோ போங்க, அதை ஏன் எனக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்ட்டு கோவமாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பாத்தியாடா நிலாவுக்கு கோவத்தை, உண்மையிலே என்னை லவ் பண்ணுறாடா மனசுக்குள்ளே, அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாடா, உங்களைத்தான் சொல்ல நான் லவ் பண்ணுறேன்னு அவள் வாயினாலே சொல்ல வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாப்புல, இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லதாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ரூமுக்குள்ளே போன நிலா யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம தான் இது கல்யாணமே இல்லை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு தானே நம்ம டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணோம், ஆனால் சோழனை இன்னொரு பொண்ணு பார்க்குறோம் சொல்லவுமே நம்ம மனசுக்குள்ளே ஏன் நம்மளை அறியாமல் நம்ம மனசு படப்படக்குது, இதுக்கு என்ன காரணம்,
ஒன்றுமே புரியலையே. சோழன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், யாரையும் லவ் பண்ணிட்டு போட்டோம், அதனால நமக்கு என்ன வந்துச்சு, நம்மளுக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சி அவங்களே புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. சொன்னபடியே மறுநாள் சோழன் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு. பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த நேரம் பல்லவன்கிட்ட நிலா சொல்கிறாங்க, வா நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம்லாம் கிளம்புற ஆள் இல்லையே, இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க, சோழன் அண்ணா தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் உள்ள பொண்ணை பார்க்க போகிறேன்னு போயிட்டாரு, நம்ம மெதுவாகவே கிளம்புவோமே, டேய் கூட கூட பேசாதடா, கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் பல்லவனே நினைக்கிறாரு, ஒருவேளை சோழன் அண்ணா சொன்ன மாதிரி நிலா நீ சோழனை விரும்புகிறாங்களா, அதான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்களும் போய் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சோழனும் அந்த பஸ் ஸ்டாப்பில் இவங்களுக்கு முன்னாடியே போய் அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு. சோழன் ஐ லவ் யூ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம பொண்ணு சோழன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையிலேயே சோழனே எதிர்பார்க்காத நேரத்தில் வேகமாக சோழனை கட்டி பிடிச்சிடறாங்க அந்த பொண்ணு. இதை கொஞ்சம் கூட சோழனும் எதிர்பார்க்கல. இதை பார்த்து கடுப்பான நிலா வேகமாக வர்றாங்க கோவத்தோட. அந்த நேரம் பார்த்து அங்கே மனோகரன் யதார்த்தமாக காரில் வந்துக்கிட்டு இருக்கையில் பஸ் ஸ்டாப்பில் நிலாவை பார்த்துட்டு என்ன இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்குறதுக்காக இறங்குறாரு. இறங்குனா அங்கே இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்ச மேனிக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பார்த்துட்டு சோழனை பார்த்து ரொம்பவே கோவமாக சோழனை அடிக்கிறதுக்காக பக்கத்தில் போகிறாரு மனோகர்.